Okay. Good afternoon, everyone. So let me. Am I audible, right? Yeah. Yes, Yeah. sir. Okay. Audible. Okay. So from this side, I am Ajit. I am working as a Oracle Fusion and EBS consultant in a company organization. So I have 6 years of experience. So for past 3 years, I am doing the online classes and educating others who are all new to this domain and who are all others outside from the domain. So okay, this is a short intro about me. So in this class, we are going to teach about the step by step of Oracle Fusion ERP. So for that, in this class, we are going to know about, and I am going to teach about what is ERP. ERP full form is Enterprises Research Planning. Yes. So, and from your side also, we have a two participant. Can you open an Excel and put it so that they can easily see that? Sure, definitely, boss. Thank you. Hello. So, okay, everyone can view the PPT, right? Hello. Yes. Yes. Yeah. Okay. Yeah. Okay. So, before that, can you please introduce yourself for a minute? For we have two participants now, Priyanka and Manimekha. So, can you say about yourself? What's your name and your what which background you are from? You have any? What is your education qualification and all? First, please, Miss Yeah, Priyanka. sure. Yeah, I'm sure. Am I audible? Yeah, you are clear. I'm Priyanka Pradeep. Okay. I have completed my MA BEd Okay. in English. Okay. Then I have passed out in 2022. Okay. Right. Okay. So you were from arts background, right? Yeah. Yeah. Okay. Not an issue. And ma'am, Meghala, Manimekha, yes, ma'am. Yes, sir. I'm Yeah. myself Manimeghala. Okay. I do a BEd in English and BA, not MA, sir. Okay. BA BEd. I completed in 2011. Okay. That's the That's background. cool, man. Okay. So Okay. so from you are all basically from that language department only. So English is not an issue. Maybe you can also please correct me in a grammar way. Okay. Thank you. Okay. Okay. Ma'am. So yes. So இந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வேர்ல்டு வைட் சாஃப்ட்வேர். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நீங்க ட்ரெயின் ஆக போற ஜாப் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கிள் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்டு ரெண்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம படிக்க போறது வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நான் கோடிங் ஆக்டிவிட்டி. நம்மளுக்கு என்னென்ன அதுல நடக்குது, அதோட ஆப்ஷன்ஸ் என்ன, ஸோ இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ அதில் ஒரு ஃபைல் மேனேஜர், கேலரி, ஒரு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மொபைல்ஸ் அண்டு மெசேஜ் பண்ணுறதுக்கு, இது மாதிரி எந்தெந்த ஆப்ஷன்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குல்லங்க, அதே மாதிரி இந்த இஆர்பி டூலில் வந்து குறிப்பாக ஆரக்கிளில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரெயின் ஆகி ஸோ இதில் வந்து வெல் எஜுகேட் ஆக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷனில் வந்து இந்த ஃபஸ்ட்டு செஷனில் வந்து இஆர்பினா என்ன, ஸோ இதில் ஆரக்கிள்னா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது, இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக், இந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும்? ஓகே. ஸோ நீங்கள் போத் யூ ஆர் சேம் லொகேஷன், ரைட்? சேலம், ரைட்? Yes. Yes. ஓகே. ஸோ இப்போ கோயம்புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிஸ்னஸஸ் வந்து அதிகம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா யூ ஆல் நோ அபவுட் டாடா குரூப் அண்ட் LMW, லக்ஷ்மி மில் குரூப் அண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய பெரிய பிஸ்னஸ் யூனிட்லேயும் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேருக்கு மொத்தமாக சொல்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் ரிசர்ச் பிளானிங் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கம்பெனியோட ஒரு பேர் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு டாடா குரூப் வந்து டாடாஸ் அவங்கள வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அவங்களோட ஸோ இந்த கண்டென்ட்ல வந்து நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, என்டர்பிரைசஸ் ரிசர்ச் பிளானிங்னா என்ன, ஸோ இந்த இஆர்பி வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு, ஜஸ்ட் a second. Yeah, is it okay? Yeah, full screen. Yeah, good. Okay. So yes. ஸோ இதில் வந்து இஆர்பின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஆர்பின்னா என்ன, இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் வந்து எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் தர்றாங்க, அதில் ஆரக்கிள் வந்து ஆரக்கிளோட ஒர்க் என்ன, ஆரக்கிளோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் என்ன. ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா SCM, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இஆர்பி. ஸோ இஆர்பி இஸ் நத்திங் பட் இட்ஸ் சாஃப்ட்வேர் which is designed to club or mingle lot of activities which is processing in the industrial field. இப்போ ஒரு டாடா குரூப் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டாடா குரூப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு, எக்ஸாம்பிள் டாட்டாஸில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கார் எடுத்துக்கோங்க. ஸோ டாடா கார் மேனுஃபேக்சரர்ஸ் டிவிஷனில் வந்து என்னென்ன அந்த கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ், என்னென்ன பொருள் எல்லாம் தேவையோ அதை வாங்கிறது, அதுக்கப்புறம் அந்த பொருளை விற்கிறது. ஸோ ஒரு பொருள் வாங்கிறது விற்கிறது அப்படின்னாலே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ ஒரு பொருள் வாங்கணும்னாலும் இப்போ வந்து நான் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்து நான் மெட்டீரியல் வந்து வாங்குறேன். ஸோ டெல்லியிலிருந்து எனக்கு அங்கே வந்து மெட்டீரியல் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதே கஸ்டமருக்கு அந்த பொருளை வாங்கி நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி நான் ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் விற்கிறேன். ஸோ அதுக்கு விற்கிறதுக்கு வந்து நான் கார்கோ ஷிப்பில் வந்து நான் வந்து அந்த பொருளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் மெட்டீரியலை மானிட்டர் பண்ணுறது எல்லாமே A to Z பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடும். ஓகே. ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் மானிட்டரிங் அண்ட் ட்ராக்கிங் அண்ட் ஃபைலிங் த மெட்டீரியல்ஸ் ஆக்டிவிட்டி. ஓகே. ஸோ அண்ட் அடுத்த ஒன் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங். ஓகே. இப்போ ஒரு காரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து என்னென்ன வேணும், அந்த காருக்கான டோர்ஸ், அந்த காரோட பாடி அண்ட் அதுக்கப்புறம் டயர்ஸ், காருக்கு என்ஜின், அதே மாதிரி சின்ன சின்ன பார்ட் எது இதெல்லாம் தேவைப்படுமோ
அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காரை தயாரிக்கிறதுக்கு ஒரு 100 பொருள் வந்து வேணும். 100 பொருளுமே வந்து வேற வேற ஒருத்தர் சப்ளையர்கிட்ட இருந்து வாங்குறோம். சப்ளையருங்கிறது யாருன்னா, இப்போ எனக்கு ஒரு பொருள் வேணும், அவர்கிட்ட போய் நான் அந்த பொருள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். நான் வேணுங்கிற எனக்கு தேவை இருக்கிறனால அந்த சப்ளையர் வந்து எனக்கு அந்த பொருளை வந்து அனுப்புறாரு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சப்ளையர். ஓகேங்களா? ஸோ சப்ளையர் கிட்ட ஒரு பொருளாக வாங்கி அதை வந்து நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஸோ அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அந்த பொருளை தயாரிக்கிற ப்ராசஸ் தான் வந்து மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து சிஆர்எம்னு இருக்கு. சிஆர்எம்னா என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ இந்த கார் வந்து நம்ம இப்போ மேனுஃபேக்சரிங் தயாரிச்சாச்சு. ஸோ இதை வந்து ஒருத்தர்கிட்ட விற்கணும் இல்லையா? ஓகே, ஸோ அந்த விற்கிறத அந்த ஆக்டிவிட்டியை டீல் பண்ணுற டீமுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். அந்த அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ். இப்போ வந்து ஒரு காரை தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு 10 பேர் தேவைப்படுது. இதே மாதிரி அந்த காரை தயாரிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு 10 கார் தயாரிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு எத்தனை மேன் பவர் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மேன் பவருக்கு வந்து நான் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு மாதம் வந்து பேரோல், அதாவது மாத சம்பளம் வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எத்தனை பேரை ஹையர் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியணும். ஸோ இது A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் இதில் வந்து நம்ம நோட் பண்ணுவோம். அண்டு அனதர் ஒன் டேட்டா வேர்ஹவுஸ். டேட்டா வேர்ஹவுஸ்னால் என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இப்போ இத்தனை தகவலும் வந்து நான் இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளையர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் மீன்ஸ் வாங்குறேன். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுற லேபர்ஸுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறேன். ஸோ இதோட எல்லாமே டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல்கள் வந்து ஒரு பேக் எண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸ். ஓகேங்களா? வெறும் வேர்ஹவுஸுங்கிறது வந்து ஒரு பொருளெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுற ஏரியா, வெறும் வேர்ஹவுஸ். இதே டேட்டா வேர்ஹவுஸ்னா தகவல்களை சேகரிக்க மையம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம அப்கமிங் இதில் பார்ப்போம். அண்ட் இதில் வந்து ஃபினான்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஃபினான்ஸ் வந்து எதுக்கு, எப்படி, என்ன ஆக்டிவிட்டி இந்த அப்ளிகேஷனில் வந்து வரும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு 100 பொருள் வாங்குறோம், ஒரு கார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இந்த கார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எத்தனை செலவாச்சு, இந்த பொருள் வந்து எத்தனை ரூபாய்க்கு வெளியிலிருந்து வாங்கியிருக்கோம். ஸோ ப்ளஸ் அதோட ப்ராஃபிட் ஒரு மார்ஜின் வச்சு நம்ம இந்த கஸ்டமருக்கு வந்து இந்த பொருளை விற்கிறோம். ஸோ A to Z இந்த வரவு செலவு ஆக்டிவிட்டீஸ், டெபிட் அண்ட் கிரெடிட்னு சொல்லுவாங்க. பணம் வரவு, பணம் செலவு. ஸோ இது எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் மாடியூலில் வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ இத்தனை மாடியூல்ஸ் வந்து இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல்னு சொல்லுவாங்க. இது வந்து SCM, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் SCM மாடியூல், அண்டு மேனுஃபேக்சரிங் மாடியூல், அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் மாடியூல், அண்டு ஃபினான்ஸ் மாடியூல்னு ஒரு 4-5 டைப் இருக்கு. நம்ம இதில் இந்த ERP டூலில் வந்து படிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா SCM, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மாடியூல். ஓகே, ஸோ ERP வெண்டார்ஸ். ஸோ நான் வந்து இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, எக்ஸாம்பிள் டாட்டாவே வச்சுருங்க. டாட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ERP சாஃப்ட்வேர் வந்து வேணும். அது வந்து எந்தெந்த பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரக்கிள், அவங்க வந்து EBS அண்ட் ஃபியூஷன்னு ஒரு 2 சாஃப்ட்வேர் வந்து அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ERP வெண்டார்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் அண்டு SAP SAP அண்டு டைனமிக் 365 அண்டு ராம்கோ. இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம வந்து குறிப்பாக படிக்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த ஸ்லைடில் என்ன பார்க்க போறோம்னா பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கங்க. ஸோ இது வரைக்கும் சொன்னது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா பிரியங்கா அண்ட் மணிமேகலை? இல்ல, டவுட்ஸ் இருக்கு.
இல்ல சார், டவுட் இருக்கு. ஓகே. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கு, இங்கே போட்டிருக்கேன், ஒரு பிஸ்னஸ் குரூப் ஏபிசி கம்பெனின்னு இருக்கு. நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து டாடா கம்பெனின்னே வச்சுக்கோங்க. ஸோ டாடா கம்பெனி வந்து இருக்கு, அதை வந்து பிஸ்னஸ் குரூப் அப்படின்னு சொல்றோம், டாடா குரூப் அது மாதிரி. ஸோ டாடா குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கண்ட்ரியில பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று யூகே பிரிட்டன்ல ஒன்று, இன்னொன்று யூஎஸ்ஏ அமெரிக்காவில் ஒன்று. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனி லெட்ஜர். லெட்ஜர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இது ஒரு கணக்கு புக்கு. லெட்ஜர் நோட் அப்படின்லாம் சொல்றோம்ல, லெட்ஜர் புக்குன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர். இதுல லெட்ஜருங்கிறது என்னன்னு மீன் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ யூஎஸ்க்கும் யூகேக்கும் பார்த்தீங்கன்னா 2 லெட்ஜர் இருக்கு. எதனால 2 லெட்ஜர் இருக்கு அப்படின்னா, இது ரெண்டுமே வெவ்வேறு நாடு. ஸோ வெவ்வேறு நாடுன்னு வரும்போது கரன்சி வந்து சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி லொகேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். யூகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். யூஎஸ்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ், கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுற டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அதே கரன்சியும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால 2 கம்பெனிக்குமே வெவ்வேறு இடத்துல பிஸ்னஸ் இருக்கிறதுனால அதோட வரவு செலவு, யூஎஸ்க்கு எவ்வளவு வரவு செலவுன்னு இந்த லெட்ஜர்ல பார்க்குறோம், யூகேக்கு எவ்வளவு வரவு செலவுன்னு இதுல பார்க்குறோம். அதே மாதிரி லீகல் என்டிட்டி. ஓகே, லெட்ஜர்னா வந்து நம்ம கணக்கு, ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன், அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ லீகல் என்டிட்டினா என்னன்னு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து யூஎஸ்ல வந்து நான் வந்து ஒரு 2 இடத்துல வந்து நான் வச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து யூஎஸ்ஏல வந்து நியூயார்க்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பிளான்ட் வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன்ல வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கேன். ஸோ 2 லீகல் என்டிட்டி. ஸோ லீகல் என்டிட்டி இஸ் நத்திங் பட், இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்றோம் அப்படின்னா அதுக்கான லைசன்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கணும். ஜிஎஸ்டி லைசன்ஸ் வாங்கணும். எக்ஸாம்பிள் இப்போ இந்தியான்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லைசன்ஸ் வாங்கணும், கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிக்கு அதுக்கு கஸ்டம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அது மாதிரி வாங்கணும். ஸோ இத்தனையும் இருக்கிறதுனால, ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஒரு கம்பெனியோட டீட்டெயிலை எதில் பதிவு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லீகல் என்டிட்டி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே வந்து ஆப்ரேட்டிங் யூனிட். ஓகே, ஆப்ரேட்டிங் யூனிட்னா என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ டாடா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல 2 லீகல் என்டிட்டி, 2 ஃபேக்டரி வந்து வச்சிருக்காங்க. ஒரு ஃபேக்டரியில பார்த்தீங்கன்னா கார் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இன்னொரு ஆப்ரேட்டிங் யூனிட் இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இரும்பு வந்து ஸ்டீல் பைப்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டிங் யூனிட்ல வந்து கார் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து வெவ்வேறு தொழில். ஸோ வெவ்வேறு தொழிலுங்கிறதுனால அதை ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொண்டு வரோம். அதுக்கு பேர் தான் வந்து ஆப்ரேட்டிங் யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஆப்ரேட்டிங் யூனிட்னா எதுவுமே இல்லை, ஒரு குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்கு, அது வந்து ஒரு சர்டைன் பிசினஸை மட்டும் ஃபாலோ பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம பிரிச்சு காமிக்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் யூனிட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ரேட்டிங் யூனிட் வெஸ்ட் டிவிஷன் 1க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 3 எண்ணம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன்ங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு இன்வென்ட்ரின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் வந்து நம்ம சேமிச்சு வைக்கிறோம், அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். எப்போ வேணுமோ அந்த பொருளை வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சப்ளையர்கிட்ட இருந்து ஒரு பொருள் வந்து நம்ம வந்து இந்த பொருள் வேணும் அப்படின்னு சப்ளையர்கிட்ட ஒரு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, சப்ளையர் வந்து அந்த மெட்டீரியலை வந்து நம்மளுக்கு ஒரு பர்ச்சேஸ்க்காக எகென்ஸ்டா வந்து நம்மளுக்கு மூவ் பண்றாரு. அந்த பொருளை வந்து நம்ம கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ அந்த பொருளை வந்து நம்ம சேமிச்சு வைக்கிற இடத்துக்கு பேரு ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி, அதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டிங் யூனிட் கீழே இது வந்து கார் ஆப்ரேட்டிங் யூனிட்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த கார் ஆப்ரேட்டிங் யூனிட் கீழே நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாடா நேனோ வந்து தயாரிக்கிறேன். அதே மாதிரி டாடா இண்டிகா வந்து தயாரிக்கிறேன். இன்னொன்று வந்து டாட்டாலேயோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கார் பிராண்ட் வந்து தயாரிக்கிறேன். ஸோ 3மே வந்து வேற வேற கார் பிராண்டு.
சாரி வேற வேற கார் டைப். ஸோ வேற வேறன்னு வரும்போது அதுக்கான தயாரிக்கிற முறை, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து தனித்தனியாக இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து யூஎஸ்க்கு மட்டும். இதே மாதிரி டாடா வந்து இந்தியா, சைனா, ஆப்பிரிக்கா இது மாதிரி எந்தெந்த கண்ட்ரில எல்லாம் தனித்தனியா பிசினஸ் பண்றாங்களோ அதுக்கு கீழே கணக்கு புக்கு, ஐ மீன் லெட்ஜர். லெட்ஜர் வந்து தனியா இருக்கும். லீகல் என்டிட்டி மீன்ஸ் அதோட லீகல் டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து தனியா இருக்கும். ஆப்ரேட்டிங் யூனிட்னா ஒரு தனியான செப்பரேட்டான பிஸ்னஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து டாடா ஸ்டீல்ஸ், டாடா கார் மேனுஃபேக்சரிங் அதை சொன்னேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிஸ்ன்னு இருக்கும். இன்வென்ட்ரிஸ் தனித்தனி எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் டாடா நேனோ கார் மட்டும் 2 ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன். ஸோ 2 ஃபேக்ட்ரி வந்து ஒன்று வந்து நியூயார்க்கில் இருக்கு, இன்னொன்று வந்து வாஷிங்டன்ல இருக்கு. அப்படின்னா 2க்குமே வந்து பொருள் தனித்தனியான இடம் வந்து நான் கொடுத்துட்றேன், இந்த தனித்தனியான பொருள் வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக. ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா பிசினஸ் ஸ்ட்ரக்சர்ல? No, sir, no. Okay, and may I know Yes, who is sir, this? doubt. Priyanka, right? மணிமேகலை மேம் உங்களுக்கு? இல்ல சார், எந்த டவுட்டும் இல்ல. ஓகே, ரைட். ஸோ ரைட், இப்போதான் நம்ம இதுக்கு வர்றோம். ஸோ நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல நம்ம முழுசா எதுவும் படிக்க போறோம் அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இதை தான் வந்து படிக்க போறோம். ஒரு ப்ரீவியஸ் ஸ்லைடு மட்டும் போய் காமிக்கிறேன். ஸோ இதில் ஏற்கனவே சொல்லியிருந்தோமா, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு தனி மாடியூல். ஒரு மாடியூல்னா ஒரு குறிப்பிட்ட வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து பார்க்க போகிறது வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மாடியூல். இதில் மேனுஃபேக்சரிங்னு தனியாக இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு தனியாக இருக்குது. ஃபினான்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அப்புறம் இந்த எம்பிஏ இதெல்லாம் படிக்கிறாங்கல்ல, ஃபினான்ஸ் ஓரியன்டில் அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸில் படிக்கிறாங்கல்ல, அவங்க பார்க்க வேண்டியது. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட காமன் ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து யார் வேணாலும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த டிகிரியும் தேவை இல்லைங்களா? ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு டிகிரியும் தேவையில்லை. ஒரு சின்ன சின்ன நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மட்டும் போதும். ஸோ அதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஈஸியா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதை வந்து நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஓகே, ஓகேங்களா? ஓகே, நம்ம கண்டிப்பா படிக்கணும். இதுல உள்ள என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பா நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதுல சிம்பிளான ஒரு ரெக்யர்மெண்ட் வந்து சொல்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் இருக்காரு. கன்சியூமர்னா ஒரு காமன் பீப்புள்னு வைங்க. ஓகேங்களா? ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார் ஒன்று வேணும். ஸோ கார் வேணும் அப்படின்னு போய் ஒரு ஷோரூம்ல போய் சொல்றாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுதான் டிமாண்டு. இப்போ இதுல சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது 2 டெர்மினாலஜிஸ் இருக்கு, சப்ளை அண்ட் டிமாண்டு. டிமாண்டுன்னா அந்த பொருள் வந்து அதோட பொருளோட தேவை எவ்வளவு இருக்கு, டிமாண்டு ஒண்ணு. அதே மாதிரி சப்ளை அப்படின்னா அந்த பொருளோட வரத்து எவ்வளவு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த கஸ்டமர் இருக்காரு, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கார் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட தேவைக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் வந்து பாஸ் ஆகுது. எங்க பாஸ் ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து போகுது, டாடா கம்பெனிக்கு வந்து போகுது. இது மாதிரி இவர் வந்து ஒரு 10 கார் கேட்குறாரு அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் வந்து இப்போ ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு இந்த விண்ட்ஷீல்டு கண்ணாடி ஆகட்டும், ஒரு என்ஜின் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த பேனட், மற்ற எந்த ஒரு உதிரி பாகங்கள் எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த பொருளை வந்து ஒரு சப்ளையர் கிட்ட இது மாதிரி எனக்கு இத்தனை பொருள் வேணும், இந்த தேதிக்குள்ள வேணும் அப்படின்னு கேட்குறோம். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேதி 20. இந்த கன்சியூமர் பாத்தீங்க, இவர் கிளைண்ட், இவர் இந்த கன்சியூமர் பாத்தீங்க அப்படின்னா கன்சியூமர் ஆர் கஸ்டமர் எனிதிங். ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த மாசம் 20ஆம் தேதி இதே தேதிக்குள்ள எனக்கு வேணும், 30 நாள்ல எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருள் வந்து
சப்ளை ரேட்டை கேட்போம். இது மாதிரி எனக்கு வந்து சப்ளை எங்க கஸ்டமர் வந்து 30 நாள்ல வேணும்னு கேட்டிருக்காரு, நீங்க எனக்கு ஒரு 5 நாள்லயே வந்து பொருளை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? இந்த ரா மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் வழியா சப்ளையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அனுப்பிச்சு வைப்பாரு. ஓகேங்களா? ரா மெட்டீரியல் இங்க இருக்கு, சப்ளையர் வந்து இருக்காரு, அவர் வந்து மெட்டீரியல் வந்து நம்மளுக்காக அனுப்பிச்சு வைப்பாரு. ஸோ மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கார் ஒரு ரோடு வேஸ்லயோ இல்ல ஒரு ஏர்வேஸ்லயோ இல்ல ஷிப்லயோ வந்து நம்மளுக்கு ஒரு டிராவல் பண்ணி வருது. ஸோ வந்ததுக்கு அப்புறம் அந்த சப்ளையர் வந்து நம்மளுக்கு நம்மளோட ஃபேக்டரிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஃபேக்டரியில தான் வந்து நம்ம அந்த காரை வந்து உற்பத்தி பண்றோம். ஓகேங்களா? இப்ப மேனுஃபேக்சரிங் வந்து வருது, வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்வென்ட்ரின்னு ஒண்ணு படிச்சோம்ல, இன்வென்ட்ரிங்கிறது எதுவுமே இல்லை, சப்ளையர் கிட்ட இருந்து வர்ற பொருளை வந்து சேமிக்கிற இடத்துக்கு பேர் தான் வந்து இன்வென்ட்ரி. ஸோ சப்ளையர் கிட்ட இருந்து நம்மளுக்கு மறுபடியும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமா வருது, அது நம்ம ஃபேக்டரிக்குள்ள வந்துடுது. ஃபேக்டரிக்குள்ள வந்த உடனே நம்ம இன்வென்ட்ரியில அதை வந்து சேர்த்து வைக்கிறோம். இன்வென்ட்ரிக்கு சேர்த்து வச்ச உடனே வந்து பொருள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து நம்ம உற்பத்தியை வந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்து 5 நாள்ல வந்துருச்சு. ஓகேவா? காரு இது வந்து மேனுஃபேக்சரிங் உற்பத்தி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஆகுது. 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்த இதை வந்து நம்ம வந்து தயாரிச்சிடுறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணிடுறோம். இது பண்ணனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கார் ஒருத்தர் கேட்டிருப்பாரு இல்லையா, அவர் வந்து யார் மூலியமா வந்திருப்பாருன்னா ரீட்டைலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் அது மாதிரி வந்திருக்காருன்னு வச்சுங்க. ஏன்னா இப்ப ஒரு மாருதி ஷோரூம் இருக்கு அப்படின்னா ஷோரூம்க்கு வந்து உங்களுக்கே தெரியும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இப்ப நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு வேணும், ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இப்ப சரவணா ஸ்டோர்ஸ் வந்து போறோம். சரவணா ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீட்டைலர் மாதிரி, ஒரு வியாபாரி மாதிரி, அவர் வந்து வாங்கி யாருகிட்ட இருந்தோ துணி வந்து செஞ்சு வாங்கி விற்கிறாரு. ஓகேங்களா? ஸோ செய்யற இடம் வேறையா இருக்கும், வேற ஒருத்தரா இருப்பாரு. அதுல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர், மொத்த விலை வியாபாரி, அவர்கிட்ட இருந்து வருது. அதுக்கப்புறம் வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ல வருது. சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்து நம்ம இப்ப வந்து வாங்குறோம், துணி வாங்குறோம். இவர் தான் கன்சியூமர் கிட்ட ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துருது. இந்த இடத்துல இவர் டிமாண்டு, இவரோட தேவையை வந்து சொல்லியிருக்காரு. இவரோட தேவைக்காக இவர் குறிப்பிட்ட அந்த 30 நாளுக்குள்ள வந்து பொருள் வந்து இங்க ஒரு 5 நாள்ல வந்துருது. வந்த உடனே மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு 10 நாள்ல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமா பொருளை வந்து மூவ் பண்றாங்க. எங்க மூவ் பண்றாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அதுக்கடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து எங்க பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரீட்டைலர் கிட்ட பண்றாரு. ரீட்டைலர் கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டா கன்சியூமருக்கு போகுது. ஓகேங்களா? இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து இந்த இடத்துக்கு வருது, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மறுபடியும் வண்டியில போட்டு மறுபடியும் கஸ்டமருக்கே அனுப்புறாங்க. இந்த இடத்துல மறைமுகமா என்ன நடக்குது அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை செயின்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சங்கிலி வரிசை. இந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு இங்க வந்து கன்சியூமர் இருக்காரு, இங்க வந்து மேனுஃபேக்சரர் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில என்னென்னலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகுது, எதெல்லாம் மெட்டீரியல் வந்து ஃப்ளோ ஆகுது, அதாவது பொருளோட பரிமாற்றம், பணத்தோட பரிமாற்றம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாத்தையுமே A to Z நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க மேடம். மணிமேகலை, பிரியங்கா. எந்த டவுட்டும் இல்லை சார். ஓகே. ஏன்னா இப்ப டக்குன்னு உங்களுக்கு சொல்லும் போது ஓகே ஏதோ சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு ரிலவெண்டான இந்த பிபிடி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க பொறுமையா பார்க்கும்போது ஓகே இது என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே தெரியும். எனக்கு ஒரு டவுட் சார். ஆக்சுவலா இது டோட்டல் சைக்கிளே சப்ளை செயின் மேனேஜ்மெண்டா இல்ல கன்சியூமர் டு மேனுஃபேக்சர் வரைக்கும் மட்டும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்டா? கரெக்ட் மேடம், நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம இப்ப இடையில பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை செயின் வந்து வெவ்வேறு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரோமார்க் தெரியுது இல்லைங்க, ஒயிட் கலர்,
நான் மூவ் பண்றது தெரியுதுல்ல? தெரியுது சார். ஓகே. இதுல வந்து இந்த ரா மெட்டீரியல் வர்றது, சப்ளை பண்றது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதுக்கப்புறம் ரீட்டைலிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதுக்கு இடையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். இதுக்கும் சப்ளை செயினுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இப்ப ஒரு 1000 பொருள் வருது அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சப்ளை செயின்ல வந்து கொண்டு வருவோம். அந்த 1000 பொருள்ல அந்த கார் தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு 100 பொருள் தான் தேவைப்படும். அதை நம்ம தனியா குறிப்பிடுறதுக்கு, தனியா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்றோம். ஸோ மேனுஃபேக்சரிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே ஒரு செயின் லிங்க்டு தான். ஓகேங்களா? உங்க டவுட்டுக்கு கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேணா நீங்க சொல்றீங்களா டவுட் என்னன்னு? இல்ல சார், ஓகே ஓகே புரிஞ்சுது. ஓகே ஓகே மேம். அதே மாதிரி இந்த பொருள் எல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், தயாரிக்கிறோம், இதை வந்து விற்கிறோம். இதுக்கான காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். அது வந்து தனியாக ஃபினான்ஸ் கன்சல்டன்ட்னு இருக்காங்க, அவங்க வந்து நோட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எஸ்சிஎம் கன்சல்டன்ட், நம்ம ஜாப் ரோல் வந்து. ஓகேங்களா? இப்போ இது எஸ்சிஎம்மோட ஓவர்வியூ இதுதான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டிருக்கிற மாதிரி நம்ம நிறைய பொருள் வந்து சப்ளையர்கிட்ட இருந்து வாங்குவோம். சப்ளையர்னாலும் வெண்டார்னாலும் ஒரே நேம் தான். ஏன்னா வெண்டாரோட இன்னொரு பெயர் தான் சப்ளையர், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங். பர்ச்சேசிங் மீன்ஸ் ஒரு சப்ளையர்கிட்ட எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ போய் வாங்குற பேர் தான் வந்து பர்ச்சேசிங். ஓகேங்களா? ஸோ அது எத்தனை குவான்டிட்டி, எத்தனை பொருள் வந்து சப்ளையர்கிட்ட இருந்து வாங்குறோம், அதோட வேல்யூ என்ன, அமௌண்ட் வேல்யூ. இப்போ ஒரு பொருள் வந்து கார் வாங்குறோம், இப்போ ஒரு வெறும் டயர் மட்டும் வாங்குறோம் அப்படின்னா அந்த டயர் வந்து ஒரு டயரோட வேல்யூ வந்து 5000 10,000 அப்படின்னா ஒரு 100 டயர் வாங்கினா எவ்வளோ வேல்யூ வரும். ஸோ இது எல்லாமே இந்த பர்ச்சேசிங்கோட கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது வந்து ஃபினான்ஸ்ல இருந்து பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி ஒரு பொருளை நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம அதை விற்க போறோம், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 100 ரூபாய்க்கே வந்து விற்க மாட்டோம், அதில் நம்ம கம்பெனிக்கு லாபமே இல்லை. ஸோ ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கி அதை வந்து தயாரிச்சு அதை வந்து 200 ரூபாய்க்கு நம்ம விற்க போறோம். ஸோ அப்படி பண்ணும்போது சேல்ஸ் பிரைஸ் 200 ரூபாயா இருக்கும். அதே மாதிரி பர்ச்சேசிங் பிரைஸ் 100 ரூபாயா இருக்கும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் நம்ம ஒன்று பண்றோம்ல, அதுக்கு வந்து ஒரு 50 ரூபான்னு வைங்க. ஸோ 200 ரூபா பொருளை நம்மளுக்கு விற்கும் போது பர்ச்சேசிங் 100 ரூபா போயிடும், மேனுஃபேக்சரிங்க்கு 50 ரூபா போயிடும், மீதி இருக்கிறது வந்து 50 ரூபாய். அதுதான் வந்து பிஸ்னஸோட ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேசிங் இருக்கு. பர்ச்சேஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து பண்றோம் அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண பொருளுக்காக பணத்தை நம்ம தான் அவருக்கு தரணும், அவரு நம்மளுக்கு பணம் தர மாட்டார் ஒண்ணு. இதே நேரத்துல ஒரு பொருளை நம்ம விற்றோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான விலையை வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பணத்தை தருவாரு. ஓகேங்களா? அந்த பணத்தை வச்சுதான் வந்து நம்ம இப்ப சேலரி நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இது தருவோம். ஸோ ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும்போது அதுக்கு பணம் தரணுமா இல்லை பணம் வாங்கணுமா, எவ்வளோ பணம் வாங்கியிருக்கோம், எவ்வளோ பணம் கொடுக்க போகிறோம், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸில் வந்து ஒரு இன்டகிரேட் ஆகிருக்கும், ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து நம்ம ஃபினான்ஸில் வந்து பார்த்துக்குவோம். பட்டு இதோட ஓவர்வியூ மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபினான்ஸில் வந்து நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டோட்டலாக இன்டெப்த்தாக பார்க்க போகிறது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதில் என்ன அதிகமாக இருக்கோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபியூச்சர்ஸ், இதை தான் வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். நான் இப்போ இடையில வந்து சப்ளையர்கிட்ட இருந்து ஒரு பொருள் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம உற்பத்தி, ஐ மீன் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு இப்போ வந்து சப்ளையர் வந்து எனக்கு 2 நாள்லயே அனுப்பிச்சிட்டாரு. பட் நான் மேனுஃபேக்சரிங் வந்து 5 நாள் கழிச்சு தான் வந்து நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா இந்த இடைப்பட்ட ஒரு 3 நாள் கேப் இருக்குங்களா, அந்த பீரியட்ல வந்து பொருளை வந்து நம்ம பத்திரமா சேர்த்து வைக்கணும், பாதுகாத்து வைக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஒரு சேமிப்பு கிடங்கு, ஒரு வேர் ஹவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி. ஸோ இந்த இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில உள்ள இருக்கும்.
ஸோ உள்ள ஒரு பொருள் வருது அப்படின்னா அந்த என்ன மாதிரி பொருள், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் மெட்டீரியல் கூட நம்மளுக்கு வரலாம், இல்லைன்னா ஒரு ஒரு ஆயில் கேன் அது மாதிரி நம்ம வாங்குறோம். ஏன்னா ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பொருள் வந்து பர்ச்சேசிங், ஐ மீன் வாங்குவாங்க. வாங்குறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங், விற்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருள் வந்து வருது அப்படின்னா அது என்ன பொருள், அதோட நேமை வந்து நம்ம நோட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ அந்த பொருள் வந்து மேனுஃபேக்சரிங்க்கு தேவையோ அப்போ வந்து இங்கே இன்வென்ட்ரிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி ஒரு 10 மெட்டீரியல் வந்து எங்களுக்கு ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல இருந்து அந்த மெட்டீரியல் வந்து டிரான்சாக்ட் பண்ணுவோம். டிரான்சாக்ட் மீன்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து அனுப்புவோம். ஓகேங்களா? ஸோ அப்கமிங் வீடியோஸில் இது என்ன ஏதுன்னு ஒரு தெளிவான டீட்டெயிலில் இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இன்னும் கொஞ்சம் இப்போ புரிஞ்சதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே புரியும். ஓகேங்களா? இன்வென்ட்ரி இஸ் நத்திங் பட் யூ ஆர் ஸ்டோரிங் சம் மெட்டீரியல்ஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டைம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார், எந்த டவுட் இல்லை. ஓகே. நோ சார். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னா நிறைய பொருள் நம்ம வாங்குவோம். அதே மாதிரி வாங்கி அந்த பொருளை சின்ன சின்ன பொருளை வாங்கி நம்ம தயாரிச்சு அந்த பொருளை வந்து நம்ம வித்துருவோம். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் ஒரு பிஸ்னஸோட இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரவு செலவு எங்க நடக்கணும்னா நம்மளுக்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குறது, அதாவது ப்ரொக்யூர் டு பே. ஓகேங்களா? இது இந்த 2 வேர்டை வந்து மெயின். ப்ரொக்யூர் டு பே, பொருளை வாங்கி அதுக்காக பே பண்றோம். இன்னொன்னு ஆர்டர் டு கேஷ், அதாவது ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட ஒரு ஆர்டர், ஐ மீன் ஒரு சேல் ஆர்டர் வந்து கேட்குறாரு. ஒரு கஸ்டமர் வந்து சொல்றாரு எனக்கு இது மாதிரி ஒரு 4 கார் வந்து வேணும் அப்படின்னா அதுக்கு எகென்ஸ்டா ஒரு சேல்ஸ் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த சேல் ஆர்டருக்கு அந்த சேல் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம பொருள் வாங்குவோம், வாங்கி தயாரிப்போம். அதை தயாரிச்சுட்டு அதுக்கான பணத்தை வந்து பே பண்ணிடுவோம். வாங்கின பொருளுக்கான பணத்தை வந்து நம்ம பே பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வாங்கி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து வித்துருவோம். ஸோ அதை வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நோட் பண்ணி ஆர்டர் டு கேஷ், அந்த ஆர்டருக்கு எகென்ஸ்டா கேஷை வந்து நம்ம வாங்குவோம். ஓகேங்களா? இதுல வந்து பொருளை வாங்கி பணத்தை கொடுப்போம், இதுல வந்து பொருளை வித்து பணத்தை வாங்குவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர் டு பே. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று படித்தோம்ல, ப்ரொக்யூர் டு பே. இப்போ வந்து எனக்கு ஒரு பொருள் வேணும், அதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு பேர் தான் வந்து பர்ச்சேஸ் ரெக்வெஷன். ஓகேங்களா? இந்த பர்ச்சேஸ் ரெக்வெஷன் வந்து இவர் தான் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த பர்ச்சேஸ் ரெக்வெஷன் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பர்ச்சேஸ் ரெக்வெஷனுக்கு எகென்ஸ்டா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 ஒரு மெட்டீரியல் வந்து வாங்கணும்னு வச்சுங்க, ஒரு பொருள் வந்து வாங்கணும். எக்ஸாம்பிள் ஒரு கார் தயாரிக்கணும்னா ஒரு டயர் வந்து டயரோ இல்லை என்ஜின் வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு 100 என்ஜின் வந்து வாங்குறேன். இந்த 100 என்ஜின் வந்து நான் யாருகிட்ட இருந்து வாங்க போறேன்? இப்போ ஒரு 4 சப்ளையர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. 4 பேர்கிட்ட இருந்து யாரு வந்து கம்மியான விலை கோட் பண்றாங்களோ அவங்ககிட்ட இருந்து நான் அந்த இன்ஜினை வந்து வாங்க போறேன். ஸோ அதுக்கு நம்ம அனுப்புறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஃபார் கோட், RFQ. ரெக்வெஸ்ட் ஃபார் கோட்னா இப்போ ஒரு எனக்கு இப்போ வந்து ஒரு 100 பொருள் வேணும், அதை வந்து நீங்க எனக்கு தர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பொருளுக்கு எத்தனை விலை, அதாவது பர்ச்சேசிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ நீங்க போடுவீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. கொட்டேஷன் மீன்ஸ் ஒரு தோராயமான ஒரு பில் ஒன்று அனுப்புவாங்க. ஸோ அந்த கொட்டேஷன் ஓகே அப்படின்னா அந்த கொட்டேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 100 பொருள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு 10 ரூபாய்க்கு நாங்கள் வந்து விற்கிறோம் அப்படின்னு வந்து சப்ளையர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த கொட்டேஷனுக்கு எகென்ஸ்டா வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ஆர்டர்னா
சரி எனக்கு இந்த 100 பொருள் வந்து இவரு எனக்கு கம்மியான விலையில தர்றேன்னு சொல்றாரு. ஸோ அந்த சப்ளையருக்கு எகென்ஸ்டா வந்து நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று வந்து கிரியேட் பண்ணுவேன். பர்ச்சேஸ் ஆர்டர்னா அந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எகென்ஸ்டா அவர் வந்து பொருள் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சு வைப்பாரு. ஓகேங்களா? அந்த பொருள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு ரெசிப்ட் ஒன்று போடுவேன். ரெசிப்ட்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், அதுக்கான அந்த பொருள் நம்ம தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு பில் ஒன்று போட்டு தருவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ட். ஓகேங்களா? ஒரு இண்டஸ்ட்ரியல் வைஸ்ல போயிட்டோம் அப்படின்னா அவங்க இதை வந்து ரெசிப்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ரசீது. ஓகேங்களா? இப்போ நம்ம ரெசிப்ட் வாங்கிட்டோம், அந்த ரெசிப்டுக்கு எகென்ஸ்டா வந்து பொருள் வந்து நம்ம உள்ள எடுத்துட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். பொருள் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு, சப்ளையர் கிட்ட இருந்து நம்ம இன்வென்டரிக்கு வந்துருச்சு, அதுக்கு பேர் தான் வந்து வந்துருச்சுங்கிறதுக்கான அடையாளம் தான் வந்து ரெசிப்ட். ஸோ இந்த ரெசிப்டுக்கு எகென்ஸ்டா வந்து நம்ம சப்ளையருக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? பேமெண்ட் மீன்ஸ் ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு பணம் செலுத்துவோம்ல, ஸோ அதுக்கு தான் வந்து பேமெண்ட். ஸோ இன்கேஸ் வந்து இப்போ ஒரு அந்த மெட்டீரியல் வந்துருச்சு, ஆனால் அது வந்து டேமேஜ் ஆகிருக்கு. டேமேஜான மெட்டீரியலுக்கு வந்து நம்ம பணம் தர முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால வந்து அந்த எந்த இடத்துல இருந்து வந்துச்சோ அந்த சப்ளையர் கிட்ட இருந்தே வந்து அந்த மெட்டீரியல் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி அதுக்கான பணத்தையோ இல்லை டேமேஜ் ஆன பொருளுக்கு பதிலாக ஒரு கரெக்டா ப்ராப்பரா இருக்க ஒரு மெட்டீரியல் வந்து சப்ளையர் வந்து ஒரு மாத்தி தருவாங்க. ஸோ இது நடக்கிற ப்ராசஸ். ஒரு பொருளை வாங்கி அதுக்கான பணத்தை கொடுத்து அந்த பொருள் ஒருவேளை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சரியான பொருள் வந்து அவங்க கிட்ட நம்ம அனுப்புவாங்க. ஸோ இது எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து நம்ம மானிட்டர் பண்றத ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொக்யூர் டு பே. ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ சார். ஸோ இந்த பொருள்லாம் வாங்கியாச்சு, மேனுஃபேக்சரும் பண்ணியாச்சுன்னு வைங்க. ஸோ அடுத்து வந்து இந்த பொருளை நம்ம விற்கணும் கரெக்டா? ஸோ அந்த பொருளை விற்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான என்ன ரேட்ல விற்கிறோம், எத்தனை பொருள் விற்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஆர்டர் டு கேஷ் ப்ராசஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர் டு பே அண்ட் ஆர்டர் டு கேஷ் வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டி. ஒரு படிப்படியான ஒரு ஆக்டிவிட்டியை தான் வந்து நம்ம இதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டியை தான் வந்து நம்ம இதில் வந்து ப்ராசஸ். அது என்னென்ன ப்ராசஸ்னா ப்ரொக்யூர் டு பே. ஒரு பொருள் வாங்கி அதுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு, பணம் கொடுக்கறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே ப்ரொக்யூர் டு பே ப்ராசஸில் வந்துடும். அதே மாதிரி அந்த வாங்கின பொருளை தயாரித்து இப்போ ஒரு 100 பொருள் வாங்கி ஒரு காரை செய்கிறோம். ஒரு என்ஜினு, ஒரு 4 டயரு, ஒரு காரோட மொத்த பாடி, அதுக்கப்புறம் அதோட விண்ட்ஷீல்டு கிளாஸு, அதுக்கான டோரு, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வாங்கி நம்ம அதை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம வந்து அதை விற்கிறோம். ஸோ அந்த விற்கிற ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் மேனேஜ்மெண்ட். அதுக்கான ப்ராசஸ் வந்து ஆர்டர் டு கேஷ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாடா நேனோ வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பேன். இதே வந்து டாடா இண்டிகோ வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பேன். இதே மாதிரி டாட்டால சஃபாரி இன்னும் எதெல்லாம் பிராண்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து 5 லட்சம் 6 லட்சம்னு பிரைஸ் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ரைஸை வந்து நான் இதில் வந்து சேவ் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ரைஸை சேவ் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் வந்து எந்த பொருள் கேட்குறாரு அப்படின்னு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டு எனக்கு வந்து இப்போ டாடா இண்டிகா தான் வேணும் அப்படின்னா அது வந்து 4 லட்சம் ரூபா அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து புக் பண்ணுவேன். புக் ஆர்டர்னா இப்போ என்கிட்ட வந்து 100 கார் இருக்கு, 100 கார்ல வந்து அவர் வந்து எனக்கு ஒரு 4 கார் மட்டும் போதும் அப்படிங்கிறாரு அப்படின்னா அந்த 4 காரை மட்டும் அவருக்காக நான் தனியாக எடுத்து வச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த 4 கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்காக மறுபடியும் ரிலீஸ் மீன்ஸ் என்னோட வேர் ஹவுஸ்ல இருந்து இந்த ஒரு ட்ரக்ல வந்து நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ட்ரக் ஆர் எனி வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை வந்து பண்றதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? ஒரு பொருளை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரோட்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன்லயோ ஃப்ளைட்லேயோ இல்லை ஒரு கார்கோ ஷிப்லேயோ வந்து அனுப்புகிறோம். அதை மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் எக்ஸிக்யூஷன்.
அந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து இப்போ ஒரு கார் வந்து லோட் ஆகி யார் அந்த பொருள் வேணும்னு கேட்டாங்களோ அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம அனுப்பிச்சிடுவோம். ஸோ பொருளை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு எகென்ஸ்டாக அவர் வந்து நம்மளுக்கு பணம் தரணும், ரைட்டா? ஸோ அந்த பணத்துக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். இன்வாய்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு பில்லு மாதிரி. இத்தனை பொருள் வந்து நீங்க எங்களுக்கு இத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அந்த பொருளுக்கு அந்த பொருளோட அமௌண்ட்டு பிளஸ் டேக்ஸ், டேக்ஸோட வரி, கவர்மெண்ட்டுக்கு நம்ம செலுத்த வேண்டிய வரி. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு காருக்கு வந்து 4 லட்சம் ரூபா, ஆனால் அதோட டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா. அப்போ மொத்தமாக 4,50,000 ரூபா வந்து நாங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த காருக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசீவபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டி. அதில் வந்து வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்வாய்ஸுக்கு எகென்ஸ்டாக அவர் பில்லும் வந்து அந்த ப்ரைஸும் வந்து பே பண்ணிடுவார் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரின்னு சொன்னோம்ல. ஸோ இன்வென்ட்ரியில் வந்து நம்ம என்னென்ன பொருளெல்லாம் வாங்குறோமோ அதை வந்து ஐட்டம்னு சொல்லுவோம். ஐட்டம் இஸ் நத்திங் பட் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து ஐட்டம்னு சொல்லுவோம். அதை வந்து அதுக்கான பெயரை கிரியேட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணிடுவோம். இது எல்லாமே வந்து மாஸ்டர் டேட்டா. அதே மாதிரி நம்ம யாருக்கு விற்கிறோம், கஸ்டமர், யாருக்கிட்ட இருந்து பொருளை வாங்குறோம், சப்ளையர், இவங்களோட எல்லா மாஸ்டர் டேட்டாவும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி எத்தனை டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி என்னென்ன பில்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அதாவது ஒரு சேல்ஸுக்கு எகென்ஸ்டான பில், ஒரு பர்ச்சேஸ்க்கு எகென்ஸ்டான பில், இது மாதிரி டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கான டிரான்சாக்ஷன், ஒரு சேல் ஆர்டர் இஷ்யூ அண்ட் என்னென்ன டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்குதோ அதை வந்து நம்ம இதில் மானிட்டர் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனில் வந்துடும், ரைட்டா? ஸோ இதுக்கு அடுத்து டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர். இப்போ நம்ம ஒரு லேப்டாப்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஒரு டீட்டெயில் நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். இது நம்மளுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் இது காமிக்கிறேன். ஸோ இப்படிதான் இதுல வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம கம்ப்யூட்டர்ல என்ட்ரி பண்ணுவோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலயமா ஒரு டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். அதுல இருந்து வெவ்வேறு டேட்டா பேஸுக்கு பிரிப்பாங்க. ஓகேங்களா? இது நம்மளுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதோட டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர். பட் நம்ம இதில் பார்க்க போகிறது எல்லாமே பியூர் அண்ட் பியூர் ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் செஷன். இதில் வந்து சப்ளை செயின் படிக்க போகிறோம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் ப்ரொக்யூர்மெண்ட்டு, அதே மாதிரி சேல்ஸ், இதெல்லாம் நடக்குதோ இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த டோட்டல் இஆர்பி வந்து இந்த ஒரு 6 கான்செப்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல நம்ம படிக்க போறது ஒரு கான்செப்ட். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் அளவு அது மாதிரி. ஸோ அந்த கடல் அளவுல நம்ம என்னென்னலாம் படிக்க போறோமோ அதை வந்து நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து கவர் பண்றோம். ஸோ அப்கமிங் செஷன்ஸ்ல என்னென்ன டாபிக் எல்லாம் நம்ம படிக்க போறோம் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல நான் இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே வந்து உங்களுக்கு அந்த ஷீட்டை வந்து ஷேர் பண்றேன். ஓகே? ஹலோ, எஸ், ரைட் நவ் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்கா பிரியங்கா அண்ட் மணிமேகலை? இல்ல சார், இப்போ இந்த டவுட் இல்லை. நோ சார். ஓகே மேம், ஒரு நிமிஷம், நான் இப்போ மறுபடியும் காலில் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுறேன். ஓகே.